விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தான். உங்களுக்குனே அமைஞ்சிருக்கு பாருங்களேன். க்ளீன் பண்றவங்கள இல்ல அம்புடு டஸ்ட் ஆயிருச்சு. அவங்க உட்காந்து டஸ்ட் ஆயிருச்சு. Listen, I'm going to complain to the owner. பழைய பேலன்ஸ்க்காக தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் லேட் பண்ண. அது சொல்ல முடியாம தான் இந்த பழைய பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. பலன்னு பழுங்கி மாதிரி மரண மிரட்டுன்னு. இந்த மேடத்துக்கு சுடுதண்ணி போட்டுட்டீங்களா? உள்ள வந்து முக்கி விடுங்க. கூட்டு போய் Yo, Nitya! What do you mean? Endricha clean பண்ணுவீங்க. What do you mean? நகரம் மீன் வேணுமா? கொண்டு சொல்லுவா. வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க குட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காட்ட போறேன். மாதவன் ரீக்ரோத் ஆயில். இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இயற்கை மூலிகளால் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 0% வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த ஆயிலை நீங்க வாங்கி யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி ஹோல்ஸ்லாம் அந்த முடி கொட்டின இடத்துல மூடி இருக்கும்ல, அந்த ஹோல்ஸ்லாம் பழையபடி ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் ஆகுது. பிளஸ் வந்து இவங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ஹேர் ரிசர்ச் தமிழ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்க வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதோட ரிசல்ட் தெரியும். மேம் அது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் மேம். அதில் எதுவுமே இது கிடையாது. அது ஜஸ்ட் வெல்கம் ட்ரிங்க்ஸ், லெமன் ஜிஞ்சர் அண்ட் மின்ட் ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி தான். விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தான். என்னடி இது? அழகா அந்த விளக்க வச்சு உங்களுக்குனே அமைஞ்சிருக்கு பாருங்களேன். என்ன செய்றீங்கன்னா இந்த ஜூஸை அப்படி வச்சு ஆறிடுச்சுன்னா நீங்க அப்படியே லைட்டா ஆட்டி குடிக்கலாம். ஜூஸே குடிக்காம வச்சிருக்கீங்க, சீக்கிரம் முடியும். எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேங்க நானு. அப்படித்தான் சொல்லுவீங்க. வேண்டாம்னு சொல்றவங்க அப்புறம் போகும்போது 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ரோஜா தூள் போட்டிருக்கேன் பாருங்க, ரோஜா இதழ் போட்டிருக்கேன் பாருங்க, அதை குடிங்க. முதல்ல குடிச்சாதான் உடம்பு தேத்துவீங்க. ராதா மேம் கடுத்து நீங்க வர்றீங்க. கொஞ்சம் நேரம் மேடம் முடிஞ்சு மேடம், நீங்க இப்போ இன்னும் போயிடலாம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடலாம். அது குடிக்காம வச்சு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம், இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம், இப்போ இன்னும் 10 நிமிஷத்தோட முடிஞ்சிடும். உங்களுக்கு என்னென்ன பொறுத்திருக்கு ரிலாக்ஸேஷன் கண்டி கேட்டிருக்கீங்க. உங்க பேர் வந்து என்ன? உங்க பேர் என்ன? எருமை. இப்போ நான் வந்ததுலேருந்து வாக்கிங் எவ்வளோ வந்துட்டு இருக்கு தெரியுமா? 2000 வாக்கிங். ஓகே, நான் ஒரு ஆளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குமா இருக்காதா? எனக்கு மண்டை குழம்பாதா? அதையும் பாருங்க, என்னையும் பாருங்க, யோசிங்க. அனைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. அவன் பிரச்சனை ஏப்பா, கால் கழுவுறது எங்கப்பா? ஃபுட் வாஷ் எங்கப்பா உங்களுக்கு? ஏய் தம்பி, கம் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஃபுட் வாஷ், கேஸ் வாஷ். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? நம்ம தான் வெயிட் மேடத்தை கவனிக்கணும். நம்ம வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியும். பாருங்க மேடம், நட்டு கலந்துருச்சு. இதை கூட என்கிட்ட தான் வந்து நட்டு கலந்துருச்சு. அம்புட்டு நட்டு கட்டையில் வச்சு மண்டையில் வச்சு ஒரு பேத்திக்கிட்டு இருக்கேன். தலையில வச்சுருங்க. ராஜா மாதிரி நாங்க மரியாதை கொடுத்து, ராஜா பகவத் மாதிரி இருக்கா எல்லாமே செய்வோம். அந்த நட்டு கலந்துருச்சு. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? எல்லாம் அப்படி இருக்காங்க மேடம். என் மேல தப்பா எடுத்துக்கிறீங்க. நீங்க என்னைய பாக்குறீங்க, அதுக்கு சொல்றேன். ஃபுட் வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க கால்களில் வந்து தாமரை இதழ்ல ஓகே அவங்க பயப்படுறாங்க என்னை பார்த்தா. அந்த அளவுக்கு கரெக்டாக வேலை வாங்குறாங்களா தானே பயப்படுறாங்க. இப்போ தெரியுதா? நல்லா பண்ணுறேன் மேடம், சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், புரிஞ்சுக்குங்க மேடம். இன்னொரு ஜூஸ் தர சொல்லுங்க மேடம். வேண்டாம் ஜூஸ். ஜூஸ்னாலே உங்களுக்கு அலர்ஜி ஓகேவா? என்னை பார்த்து அலர்ஜியா மேடம்? என்னை எதுக்கு பார்க்குறீங்க நீங்க? நான் அழகா இருக்கிறதுனால என்னை பார்க்குறீங்க. இன்னும் என்ன செய்வீங்க? வேற ஆளுனா என்ன செய்வீங்க? இதுக்கு அடுத்து ஒரு வாசம் இருக்கு மேடம், மண்டை கழுவுற வாசம் இருக்கு. மண்டையில் உள்ள அழுக்களுக்கெல்லாம் எல்லாம் போயிடும். காலை நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்படியே சூப்பராக மாறணும். போகும்போது இருக்கிற அழுக்களுக்கெல்லாம் போயிட்டு கருப்பு கால் பலன்னு மாறணும். பலன்னு பழுங்கி மாதிரி மாறணும். மிரட்டுன்னு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நீ வெளியில போகும்போது சொல்லணும், டைல்ஸ் கல் மாதிரி மாத்தி விட்டாங்க, ஈஸ்பாக் வந்தேன் அப்படின்னு சொல்லி என் பேரை காப்பாற்றி கொடுங்க மேம். நீங்க இங்கே இருக்கீங்க, லேடிஸ்க்கு ஃபுட் மசாஜ் பண்ணுங்க. இல்ல லேடிஸ்க்கு யார் இருக்கா? லேடிஸ் இங்க யாருமே வரவே இல்லையா? லேடிஸ்னா என்ன? பெண்கள் இருக்கும். பெண்களா? சுத்தி வரீங்க பாத்துக்கிற சொல்லியிருக்காங்க இன்சார்ஜ். நான் அப்புறம் நான் சுத்தி வராம வேற யாரும் சுத்தி வருவா? இருந்த மன நேரில பயப்பிடிச்சிட்டான். உங்களுக்கு பாதுகாப்பு நான் தான் இப்போதைக்கு போற வரை. காலுதான் போகுதே காதல் என்னும் ஊர்ல. நான் ரொம்ப நல்லா பேசுறேன். ஆக்சுவலி நீங்க என்ன ரொம்ப வெறுப்பேத்துறீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. யாராவது லேடிஸ் இருந்தா பேச சொல்லுங்க. எனக்கு ரியலி எம்பாரசிங். நிறைய பேர் இருக்காங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எம்ப்ராய்டுக்கு நான் எங்க போறது?
எம்ப்ராய்டரி கடையை வச்சிருக்கேன், சாரி கடையை வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து எம்ப்ராய்டரி கட்டிருக்கான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. குடிச்சு முடிங்க, கொஞ்சம் எந்திரிங்க. அடுத்த சேரில் நினைச்சு டோட்டலாக டஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் குடிச்சிட்டுன்னு பாதி சிந்தி வச்சிருக்கீங்க, டஸ்ட்டாக இருக்குது, துடைக்கணும். அடுத்து க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணுறவங்கள வர சொல்லுங்க. க்ளீன் பண்ணுறவங்கள க்ளீன் பண்ணுற துடைக்கிறது குறை சொல்லுங்க. இல்லை அம்புடு டஸ்ட் ஆயிருச்சு, அவங்க உட்காந்து டஸ்ட் ஆயிருச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல கொஞ்சம் எந்திரிச்சீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நான் எந்திரிக்க முடியாதுங்க. வாட் டு யூ மீன் எந்திரிச்சா க்ளீன் பண்ணுவீங்க? வாட் டு யூ மீன்? நான் போனதுக்கு அப்புறம் நீங்க சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க க்ளீன் பண்ணிக்கோங்க. நகர மீன் இருக்கு, வேணுமா கொண்டு சொல்லவா? என்ன வாடி மீன் கேக்குறீங்க? அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்படின்னா really horrible. அப்படின்னா நீங்க ரொம்ப வர்ஸ்ட்னு சொல்றீங்க. நீங்க என்னங்க இது? நல்ல பெஸ்ட் நல்லா பண்றேனா? வர்ஸ்டா இருக்கீங்க நீங்க. நீங்க தயவு செஞ்சு நம்பர் நோட் பண்ணிட்டாங்களா? நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? நம்பர் நோட் பண்ணிட்டே இருங்க. நான் நம்பர் கொடுத்துறேன். க்ளீன் பண்றதுக்கு ஆள் வர சொல்லுங்க, துடைக்கிறதுக்கு. இதெல்லாம் எடுங்க. டேக் இட். இங்கிலீஷ் விளக்கு மட்டும் மேடத்துக்கிட்ட இருக்கட்டும். What do you mean மெலக்கு? அது கொண்டு வாங்க, மீன் கொண்டு வாங்க. முதல்ல ரொம்ப நேரம் மேடம் மீன் கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு மீன் மட்டும் கொண்டு வாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. வேணா ஹோட்டல்ல வெளியில என்கிட்ட சொல்லுங்க மேடம். நம்ம எல்லாம் வசதியில செஞ்சு கொடுப்போம். என்ன மேடம்? அந்த மீன் இல்லங்க. வாட் டு யூ மீன்னு சொன்னீங்க. வாட் டு யூ மீன் கேக்குறேன் நான். அது எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அது சொன்னா தான் நான் ஆர்டர் பண்ண முடியும். மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான். ஆனா நீங்க கேட்ட வாடி மீன் மட்டும் இல்லன்ட்டாங்கனே. இல்லனா நான் போறேங்க இங்க இருந்து. ப்ளீஸ் நீங்க பக்கத்துலயே வராதீங்க. என்ன மேடம் செஞ்சேன் உங்களுக்கு? ஏன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சர்வீஸ் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் சுடு தண்ணி போட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு. அசிங்கமா கத்துறீங்க. இங்க எல்லாம் கிளையன்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. மேடம் அசிங்கமா கத்துறது என்ன மேடம் அசிங்கம்? கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே கிடையாதா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எப்படி பேசணும்னு கூட தெரியல. நான் சிங்கப்பூர்லலாம் என்ன வாவன்னு கூப்பிட்டு இருக்கேன். என் தேவைலாம் இங்கேயே இருக்காது, வெயிட் பண்றேன். இந்த பழைய பெண்டிங் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த நேரம் கிரியேட் பண்ணியிருக்கான். அது சொல்லிடலாம்ல, ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே. இங்கே வந்துட்டார், அவருக்கு என்னென்னு சர்வீஸ் இப்போ டைம் ஆயிடுச்சு. டைம் என்ன முடிஞ்சில வந்துடலாம், பண்ணிடலாமா? இல்லை என்னண்ணா மேடம் பெண்டிங் இருக்கு. யாரு பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு. நான் இன்னும் சர்வீஸ் எடுக்கவே இல்லை. எப்படி பேமெண்ட்? இல்லை மேடம், சர்வீஸ் பேலன்ஸ் இப்போ எடுக்கிறது இல்லை. முன்னாடி ஏற்கனவே போன மாதம் வந்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து 6000 ரூபா பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹலோ, இந்த நான் மெம்பர், நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். அதான் மேடம், பழைய பேலன்ஸுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் லேட் பண்ண. அது சொல்ல முடியாமல் தான் இந்த பழைய பேலன்ஸ் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட என்ன பழைய பேலன்ஸ் எனக்கு புரியல. இல்லை மேடம், பழைய பேலன்ஸ் வந்து 6000 பேலன்ஸ் இல்லை. உங்களுக்கு கேளுங்க. யார்கிட்ட? இல்லை 6600 ரூபா மேடம் பழைய பேலன்ஸ் இருக்குது. என்ன பேலன்ஸ்? ஐ ஆல்ரெடி paid. I can show you GPay ல நான் காட்டுவேன் உங்களுக்கு. எங்க 6000 ரூபாய் உங்களுக்கு காட்டலையா GPay ல? இது இப்போ காட்டாது மேடம். அப்டேட் GPay ஓபன் பண்ணுங்க. GPay டெலீட் பண்ணிட்டேன் மேம் அந்த ஆப். ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை மேம். எப்படி நான்சென்ஸ் ஆப் இருக்கா? அது என்ன ஆப் மேம்? அந்த ஆப் பேர் என்ன? நான்ஸ் என்னமோ சொன்னீங்க. அது இல்லை, அது நிறைய ஸ்டோரேஜ். நான்சென்ஸ் எது சொன்னீங்களே? அது நீங்க பண்றது தான் நான்சென்ஸ். What is wrong with you? Like something is wrong with you. How can you talk to women like this? ஐயோ, இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புச்சியா தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இங்கிலீஷா பேசிட்டு இருந்தீங்கன்னா மேடம், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காசு 6600 ரூபா பெண்டிங் இருக்குன்னு எங்க சார் போட்டு எனக்கு எந்த பெண்டிங் பேலன்ஸ் இருக்கு மேடம். இருந்தா கூட நீங்க எல்லாரும் முன்னாடி இப்படி கத்துவீங்களா? கத்தவே இல்லை மேம், மெதுவா தான் பேசுறேன் மேம். 6600, அதனால தான் ஒரு நேரம் உங்களை உட்கார வச்சிருந்தது. பே பண்ணிருக்கேன். I am showing you GPay that I paid. சரி ஓகே, நீங்க காட்டுங்க. அது காட்டுங்க, GPay காட்டுங்க. என்ன சொல்ல வரீங்க? GPay காட்டுங்க மேடம். அந்த டோன்ல என்கிட்ட பேசாதீங்க. சவால் அந்த வாய்ஸ்ல என்கிட்ட பேசாதீங்க. அந்த டோன்ல என்ன டோன்? ரிங் டோன் வேற ரிங் டோன் வச்சிட்டு போடுவா. நான் போறேன் எனக்கு வேணாம். நான் என்ன மேடம் மாத்தேன் மேடம்? ப்ளீஸ் மேடம், சொல்றது கேளுங்க மேடம். நீங்க எங்க பின்னாடி வரீங்க? why are you following me? நான் இங்க இருக்கேன். நான் எங்க ஃபாலோ பண்ணேன்? இல்ல, அவர் ஏதோ பேலன்ஸ் இருக்கு சொல்றேன். என்ன பேலன்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க மேடம். பேலன்ஸ் இருக்குன்னா நான் சொல்லல மேடம், இங்க மெசேஜ் வந்திருக்கு மேடம். நீங்க பேலன்ஸ் இருக்கு சொல்லுங்க. இருக்கா? ஃபுட் அது மட்டும் செக் பண்ணுங்க. எடுத்துறோம். அது கொடுத்துருவாங்க. ஏன் அதுக்கு ஏன் இவ்வளவு ஃபோர்ஸா பேசுறீங்க? நான் கொடுத்துறோம். என்ன கொடுத்துருவாங்க? உட்காருங்க. சரி உட்காருங்க மேடம், கூட உட்காருங்க. I don't need to pay again. உட்கார சொல்லுங்க. ஏன் ஒரு நிக்கிறீங்க? எனக்கு சங்கடமா இருக்கு. சொல்ற உட்காருவீங்க. ஐயோ சாமி, வேற Let me know, otherwise I'm leaving. மேம் இருங்க மேம், சொல்றது கேளுங்க மேம். தப்பா எடுத்துக்கிறீங்க. இருங்க, சார் வந்துட்டு இருக்க, நீ கேட்டுங்க. நான் ஒருவேளை வேற ஆளா கூட இருக்கலாம், வேற ரேஸ்மா கூட. நீங்க என்ன சொன்னோமா? கன்ஃபார்மா சொன்னோமா? அதுக்குள்ள உட்காருங்க. என்ன உட்காருங்க மேம். உங்களை எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வேற யாரு வேற எதுவும் தப்பாயிருச்சா? கிரீடம் வைங்க மேடத்தை. கிரீடம் வைங்க. கிரீடம் இல்ல, கிரீடம் போ மேடம். லாஸ்ட் எண்ட்ல ஒண்ணுமே பண்ணவே இல்ல. என்ன எண்ட்ல? வா ஒரு இதா சா கொரியர் சா கம் டு. என்ன அந்த மேடம் போயிட்டாங்களா?
சாரி மேம் அவங்க அப்படிதான் பேசுவாங்க பேசிட்டு இருக்காரு அவரு நம்ம சார் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அவரு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கேன் அண்ட் ப்ரையர் நான் ஆல்ரெடி பே பண்ணிருக்கேன் என்ன பேசுறாரு அவரு பே பண்ணல நீங்க செக் பண்ணி சொல்றாரு அவரு வந்து என்ன பண்ணணும் நீங்க செக் பண்ணுங்க நான் செக் பண்ணிட்டு அவங்க வாங்க சார் உள்ள வாங்க சார் யாராவது உள்ள வாங்க சார் ப்ளீஸ் நான் விசிட் நான் வச்சா தப்பா எடுத்துக்கிறாங்க போகும்போது அவங்களே எடுத்து தலையில் வச்சுட்டு போக சொல்லுங்க சரி நீ வர்றவங்கள இங்க வர்றவங்களுக்கு உட்கார்றவங்க மயில இறக்க வச்சு குட்டி போட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க நீங்க வச்சுக்கோங்க கோவப்படாதீங்க மேடம் குட்டி போடுங்க நீங்க பேசாதீங்க என்கிட்ட மயில ஏங்க பேசுறீங்க வந்து ஏங்க குட்டி போடுங்க செக் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் உங்ககிட்ட பேச்சே இல்ல மயில கிளம்புங்க குட்டி போடுங்க I'm telling you seriously சரி ஓகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல மயிலிறகே நல்லா இருக்கு இதமா சுகமா இருக்கா லைட்டா ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சா நான் போயிடுறேன் நீ உங்களுக்கு பிடிச்சா வச்சு பாருங்க லைட்டா தடவி பண்ணி பாருங்களேன் அப்படியே வருடுற மாதிரி இருக்கும் கடவுளே வந்துட்டு போன மாதிரி இருக்கும் போடாங்கடி வந்துருச்சு எல்லாமே தப்பா இருக்கு யாரோ கீழே போட்டு போயிட்டாங்க கையில வச்சுக்குங்க மேம் சொல்லி வச்சுட்டு போனேன் தப்பா என்னமோ சாக்கடிச்ச மாதிரி கை எடுக்கிறீங்க நீங்க டக்குன்னு கை எடுத்து நானே பயந்துட்டேன் மயிலிறக வச்சுக்குங்க மேடம் கையில கொடுத்து போகும்போது என் ஞாபகமா வச்சுக்குங்கன்னு கொடுத்தீங்க தப்பா தொட்ட நான் உங்களை டச் பண்ணனா வேற வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி வகுந்து விடுவேன் எப்பா இந்த மேடத்துக்கு சுடுதண்ணி போட்டுட்டீங்களா உள்ள வந்து முக்கி விடுங்க கூட்டு போய் சுடுதண்ணி கூட்டுலாம் முக்கி விடுங்க முடிச்சு விடுங்க முடிச்சுட்டு அனுப்பிவிடுங்க காசை போட்டு அனுப்பிவிடுங்க கூலாங்க மேடம் நீங்க நிறுத்துங்க ப்ளீஸ் கூலாங்க நிறுத்துங்க ப்ளீஸ் எதை நிறுத்த மேடம் இதை நிறுத்துங்க இதெல்லாம் வந்து முடிஞ்சிருங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்துருங்க பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடின்னு வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்ததுக்கு வச்சு யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தூங்கும் என்ன தூங்கும் ஏசி இருக்குங்க கொஞ்சம் தூங்குங்க மேடம் இருந்தாலும் ராஜா மாதிரி பாதுகாத்துக்கிறோம் உங்களுக்கு மட்டும் தான் வைக்கல நாங்க நீ அங்கிட்ட வச்சு யூஸுங்க மேடத்துக்கு கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும் காசு கட்டலைனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு இருக்கு நான் காசு கட்டிட்டேன் நீங்க பேசாம இருங்க யோ நிறுத்தியா வீசு தானே மேடம் செஞ்சோம் இது கூட டென்ஷன் ஆகல மேடம் மயிலிறகு வீசுறதுலாம் யாரும் கிடைக்குமா ராஜா வாழ்க்கை தேவை இல்லைங்க நான் கேட்கல இதெல்லாம் இப்பதான் மேடம் ஏசி ஃபேன்லாம் அப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது இப்படி வீசுனீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான காற்று வரும் யோ மூஞ்சில இடிக்க போறியா அத வெச்சு மயிலிறகு தானே மேடம் ஒண்ணும் ஆகாது மேடம் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே மசாஜோட நல்லா இருக்கு call me and let me என்ன லக்ஷ்மியா என்னது லக்ஷ்மியா ஏங்க ராதா தாங்க மேடம் உங்களுக்கு அடுத்து வந்து ராதா இதை லக்ஷ்மின்னு சொல்றீங்க லக்ஷ்மி யாரு இது என்ன புதுசா இருக்கு சொல்லி உண்மையை சொல்லிருங்க சாரி மேம் இது ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ மட்டும் எடுக்க சொல்லியிருந்தாங்க இது லைக் ஜோதி மேடம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஓனரோட ஃப்ரெண்டு ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஃபன் வீடியோ மட்டும் எடுத்திருந்தாங்க என்னமா சொல்றீங்க ஸோ ஜஸ்ட் ப்ராங்க்குக்காக தான் மேம் ரியலி சாரி வாட் இஸ் திஸ் பிராங்கா யார் என்ன சொல்றீங்க நீங்க யார் இந்த ஆளு இல்லை என்ன அது என்ன சாரி நீங்க யாரு நீங்க நான் வந்து ஒர்க் பண்றேன் ஸ்டாஃப் வாட் ஜோதி மேடம் அவதான் பிராங்க் பண்ண சொல்லி சொன்னாங்க ஜோதி ஏய் வேற நாளே கிடைக்கலையா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு லீவ் வாங்கிட்டு ஒரு நாள் மசாஜ் பண்ணிட்டு போலாம்னு வந்தா இப்படியா பண்ணுவீங்க ஓ மை காட் ரொம்ப வர்ஸ்ட் நீங்க என்ன யூடியூப் வச்சிருக்கீங்க யூடியூப் சேனல் என்டர்டெயின்மென்ட் யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோ கட்டர்னு வச்சிருக்கேன் கட்டை எலும்பா யூடியூப் சேனல் ஓ மை காட் என்ன ஒரு நாள் நீங்க வர்ஸ்ட் பர்சனா நீங்க நானா பேசவே முடியல சும்மா என்டர்டெயின் மேடம் நீங்க என்கிட்ட எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு என்னால முடியலப்பா இன்னைக்கு யாராவது அடிச்சிருப்பேன் நான் அவ்வளவு கோவம் வருது எனக்கு உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஃபேஸ் இரிட்டேட்டிங் வாய்ஸ் வச்சிருக்கீங்க இது தவிர கேமரா செட் வச்சிருக்கா ஓ மை காட் ஐயோ நீங்க ரொம்ப மோசமான ஆளியா நீங்க தயவு நான் என்ன ஒண்ணுமே பண்ணலையா நான் கொலையே பண்ணிருப்பேன் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு எனக்கு நான் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்லை உங்களுக்கு என்னது ஐயோ
எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் கிளம்பியே போறேன். மண்டெல்லாம் வலிக்குது எனக்கு. சரி என் மேடம். மனம் உளைச்சல் உங்களுக்கு மசாஜ் பண்றதுக்காண்டி நானே தாய்லாந்துல இருந்து ஒரு ஆள் ஸ்பெஷலா வந்திருக்கேன். சங்கி மங்கின்னு ஒரு ஆள் சாமி வாங்க, கிளம்புங்க நீங்க முதல்ல. கூட்டு போய் பண்ணுங்க. சரி நான் உள்ள வந்துடுறேன். தப்பா எடுத்துங்க மேடம். சாரி மேடம், தப்பா தேங்க்யூ. மசாஜ் இப்பதான் ரொம்ப தேவை. நீங்க வந்துடாதீங்க.